ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும், அதாவது வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்களானது ஏற்படுதுங்க. பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயங்களானது உண்டாகும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்களுக்கு முக்கியத்துவமானது பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணங்களானது எப்பொழுது ஏற்படுது, இந்த சூரிய கிரகணத்தினால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு விதமான விதிகளானது மாறுபடுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்ச் 29ஆம் தேதி என்று இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா பகல் 2:20 மணிக்கு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்களானது தொடங்கி மாலை 6:13 மணி வரை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணங்கள் நிகழ உள்ளது. இந்த நாளில் சூரிய கிரகணம் மட்டுமல்லாமல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி என்றே பார்த்திங்கன்னா நிகழ்கிறது. சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அமாவாசை தினத்தில் இந்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா நடக்கிறது. இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்க இருக்குதுங்க. சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே அந்த நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியத்துவமானது கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த இரு நிகழ்வும் ஒரே நாளில் நடக்க இருக்கு. ஜோதிடத்தில் கிரகணம் சனி பயிற்சி என்றாலே பல விதிகளினுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. ஸோ இந்த ஒரு கிரகணங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துடலாம். வரப்போகின்ற மார்ச் 29ஆம் தேதி என்று ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் ஏற்படுவதனால இந்தியாவில் பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது. இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான விளைவுகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. ஸோ சனி பயிற்சி நிகழ்வதனால அதனுடைய தாக்கங்கள் இருக்க செய்யுங்க. ஸோ இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதனுடைய காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதில் உங்களுடைய செயல்திறன்களானது அதிகரிக்கும். உங்களுடைய மன தைரியங்களும் திறமைகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படவும். மேலுமே இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற, அதனால் தனஸ்தானத்தில் குருவும் வீட்டிலிருந்து சுக்கிரனோடு பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகங்களை பெறுகின்ற, அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளானது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் சென்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற்று மகிழ்ச்சியும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும். விரயஸ்தானம் பலம் பெறுவதனால வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை பார்த்திங்கன்னா மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்க இருக்கின்றார். இதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களானது சேரும். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் 6க்கு அதிபதியான புதன் 12இல் மறையும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். அதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பும் இப்பொழுது கிடைக்குங்க. திடீர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளானது கிடைக்கும். ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறும் பொழுது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலுமே உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதனால கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்புகளானது உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடுமையாக முயற்சித்துமே சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம்.
பொருளாதார பற்றாக்குறைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலானது உண்டாகும். மேலுமே இந்த காலகட்டத்தில் எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணவரவுகளானது உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பினுடைய பெயரில் செய்ய வேண்டியும் இருக்குங்க. சொத்துக்கள் மீது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்களானது வந்து சேருங்க. பழைய பாக்கிகளினுடைய வசூல் இப்பொழுது தாமதமாக இருந்தாலுமே பணமானது வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களானது தாமதப்படும். ராசிக்கு 12 சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதற்கனால வாழ்க்கை துணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகளானது கூடுங்க. அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிப்பீர்கள். வெளியே பயணங்கள் செல்ல நேரிடும். அதேபோல கலைத்துறையினருக்கு காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்களானது குறையுங்க. பணவரவுகளுக்கு குறைவுகளானது ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பங்களானது நீங்குங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடக்கும். அரசியல் துறையினருக்கு மனக்கவலைகளானது குறையும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் உங்களுக்கு தடங்கல்களானது ஏற்படலாங்க. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் நேரங்களை ஒதுக்கி படிப்பது நல்லது. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் சுப காரியங்களானது நடைபெறும். அதற்கான வாய்ப்புகளானது உண்டு. பொருளாதார உயர்வுகள் கடன்களானது குறையக்கூடிய அமைப்புகளானது உண்டாகுங்க. தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதனால எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானங்களானது தேவை. பொருளாதார நிலைகளானது மிக சிறப்பாக அமையும். கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களும் அபிவிருத்தியும் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுங்க. பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது. கை கால் மூட்டு வலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வலிகளானது ஏற்படும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். அதேபோல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கும். தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தினுடைய ஒற்றுமையானது குறையுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் உறவினர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பகைமையானது உண்டாகலாம். முடிந்தவரை பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து விடுவது நல்லது. மேலுமே உங்களுக்கு பணப்புழக்கங்களானது கணிசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது உங்களுக்கு பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவினர்களுடைய வழியில் சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளானது கிடைக்குங்க. திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களானது அமையுங்க. ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். அதேபோல் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அவருடன் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையை கடைபிடிக்கவே. அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க ஆக வேண்டும். அதேபோல் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதேபோல மேசராசி நேயர்களினுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபங்கள் குறைவாகவே வந்து கிடைக்குங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது.
அதேபோல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். பங்குதாரர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.